வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், முருகன் ஆகியோர் சென்றனர். அன்புக்குரியவரை இழந்த குடும்பத்தினருக்கு அவர்கள் ஆறுதல் கூறினர். அப்போது பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஆகியோர் உடன் இருந்தனர். கரூர் துயரம் பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நடந்தது பெருந்துயரம், கடும் துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனியும் நடக்கக்கூடாத துயரம் என்று குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைக்கு நேரில் சென்று தான் கண்ட காட்சிகள் தன் கண்களை விட்டு இன்னும் அகலவில்லை என்று கூறியுள்ளார். கரூர் துயரம் தொடர்பான அவதூறுகளையும் வதந்திகளையும் யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தூர் உயிரியல் பூங்காவிற்கு வந்துள்ள புதிய உயிரினங்களை முதலமைச்சர் மோகன் யாதவ் பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்தின் இந்தூர் உயிரியல் பூங்காவிற்கு காட்டெருமை, தேக்கோழி உள்ளிட்ட புதிய உயிரினங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவற்றை பார்வையிடுவதற்காக வந்த முதலமைச்சர் மோகன் யாதவ் பஞ்சவர்ண கிளியை தோளில் வைத்தபடி காட்சியளித்தார். அதன் பின் பேசிய அவர், மாநிலத்தில் பல்லுயிர் பெருக்கத்தை ஏற்படுத்த தமது அரசு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். கேரளத்தில் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்தம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயனால் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் எதிர்க்கட்சியான காங்கிரசின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தீவிர திருத்த முறைகளை கைவிட்டு முன்புள்ளதைப் போல நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் இந்திய ராணுவம் காட்சிக்கு வைத்திருந்தது. வருங்காலத்தில் போர்கள் முழுவதும் ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை கொண்டே நடைபெறும் என்றும் இதற்காக ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் தேவைப்படும் என்றும் ராணுவத்தினர் தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையாளர் குமரகுருபரன், நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான உறுதியேற்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், திமுக நிர்வாகிகள் ராஜி, ரமேஷ், பிரபு, கஜேந்திரன், ஜெரால்டு ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றிய ஜவான் கொட்டகையைச் சேர்ந்த வேட்டராயன், சுசீலா ஆகியோரின் வீடுகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீயில் எரிந்து சாம்பலானது. இதை அறிந்த பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். பின்னர் உடனடியாக அரசு சார்பில் வீடு கட்டி தரப்படும் என உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பாலக்கரை ரவுண்டானாவில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சாதி வேற்றுமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கதிர்வேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மங்காபிள்ளை கலந்து கொண்டார். அப்போது சாதிய பாகுபாட்டு, உயிர் மாய்ப்புக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றுதல், துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தல் ஆகிய கோரிக்கைகள் வலியுறுத்தின. இதில் முன்னாள் சிறப்பு ஆணையர் உறுப்பினர் கலாமணி, மாவட்ட பொருளாளர் கணேசன், மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த காடையூரில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டிகள் வழங்கப்பட்டன. வருவாய்த்துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே, தாராபுரம் கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் தொகுதி 28வது வட்டத்தில் அதிமுக, தவேக கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சிகளில் இருந்து விலகி மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதில் மாமன்ற உறுப்பினர் கனிமொழி, வட்ட துணைச் செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை ரத்தினபுரியில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் குழந்தைகள், பெரியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். டோக்கியோவில் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதி சுற்று ஆட்டத்தில் முன்னாள் வீரரான ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் அமெரிக்காவின் பிராண்டன் நகாஷிமாவுடன் மோதினார். இதில் தொடக்க முதலே சிறப்பாக செயல்பட்ட அல்காரஸ் 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் பிராண்டன் நகாஷிமாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார்.
அல்காரஸ் அரையிறுதிப் போட்டியில் நார்வேயின் கேஸ்பர் ரூட்டுடன் மோதும். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் கவுண்டி கிரிக்கெட் தொடரில் சர்ரே ஹாம்ப்ஷையர் அணிகள் விளையாடின. இதில் இந்திய வீரர் ராகுல் சாகர் சர்ரே அணிக்காக விளையாடினார். முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகளையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளையும் எடுத்தார். இதற்கு முன்னதாக 1859ஆம் ஆண்டு ஹாம்ப்ஷையருக்கும் எதிரான போட்டியில் 61 ரன்கள் விட்டுக் கொடுத்தும் 7 விக்கெட் எடுத்ததை சாதனையாக இருந்தது. 166 ஆண்டுகால சாதனையை ராகுல் சகார் முறியடித்துள்ளார். கோவையில் தாய் மூகாம்பிகை கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றன. கோவை இடையார்பாளையம் தாய் மூகாம்பிகை கோவிலில் 15ஆம் ஆண்டு நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது. மணிகண்ட சிவச்சாரியர் தலைமையில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் அம்பாள் சிவபூஜை தோற்றத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாள்தோறும் வெவ்வேறு அலங்காரங்களை செய்து அம்மனுக்கு அபிஷேகமும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு வட பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் தசரா திருவிழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு வட பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவையொட்டி பெண் பக்தர்கள் பல்வேறு கடவுள்களின் பொம்மைகளை கொலுவாக வைத்துள்ளனர். வட பத்திரகாளி அம்மனுக்கு நாள்தோறும் அபிஷேகமும் அலங்காரமும் செய்து சிறப்பு பூஜை நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பத்திரகாளி அம்மனை வழிபட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள திருமகள் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி கொலு பொம்மை பூஜை நடைபெற்றது. தேச தலைவர்களின் சிலைகள், லட்சுமி, வெங்கடேச பெருமாள் சிலைகள், பொம்மைகள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. கொலு பொம்மைகள் பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். விழா குழுவினர் தணிக்கைவேல், லோகநாதன், பரந்தாமன், பாலு, சுரேஷ் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சங்கமம் பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்று பள்ளியை திறந்து வைத்தார். இதையடுத்து பள்ளி நிறுவனர் மாவட்ட செயலாளருக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகளும் பள்ளி நிர்வாகிகளும் கலந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர். இதில் அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பண்ணப்பள்ளி அருகே சூளகிரியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டனர். இதில் கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் பாமக சார்பில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்திட வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர். இதில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்று பொதுமக்களிடையே உரையாற்றினார். இதில் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் உடன் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள பிரசிடென்சி செரிவுட் ஹால் சீனியர் பள்ளியில் அரசு ஒருங்கிணைந்த குடிமை பணிகளின் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு நடைபெறுவதை அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதி கரூரில் தாவேக நடத்திய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் அறிவித்த நிவாரண நிதிக்கான காசோலைகளை அவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியும் கட்சி நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் கென்யாவின் கடற்படை தளபதி பால் ஓவூர் ஒட்டேனோ மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது அவருக்கு இந்திய கடற்படை வீரர்கள் சிறந்த அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவித்த பொறையாறு ரத்தினசாமி நாடாரின் 160வது பிறந்தநாள் விழா தஞ்சாவூர் வினோத் மகாலில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு சங்க தலைவர் குருசாமி வெள்ளையன் தலைமை தாங்கினார். நாடார் உறவின் முறை சங்கத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி நாடார் முன்னிலை வகித்தார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகொன்ராஜ் நாடார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மண்டல செயலாளர் இன்ப கிருபாகரன், மாவட்ட செயலாளர்கள் கருணாநிதி, முருகன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பாக சமுதாய பணி ஆற்றியோருக்கு பொறையாறு ரத்தினசாமி நாடார் விருது வழங்கி சிறப்பித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கழிவுநீர் கால்வாய், சாலை வசதிகள், குடிநீர் குழாய் இணைப்புகள், தெருவிளக்கு வசதி செய்ய கோரி பலமுறை மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் தேவலாபுரம் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் அறவழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாட்சியர் ரேவதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் பாபு ஆகியோர் காவல்துறையினருடன் சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
அதன்பின் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டிய பகுதிகளை பார்வையிட்டனர். அரியலூர் நகராட்சியில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. பருவநிலை மாற்றம் எதனால் ஏற்படுகிறது, அவற்றால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது குறித்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள், அதனால் ஏற்படும் மாசை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. கரூரில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் மகாமக குளத்தில் மோட்சம் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சி அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாலா உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தகாத நிகழ்வு நடைபெறாதவாறு காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கோவை தெலுங்கு பாளையத்தைச் சேர்ந்த ரவிசங்கர், சங்கீதா இணையரின் மூத்த மகன் பிரணவ், இளைய மகன் பிரித்திவ் இருவரும் வியாசர் எழுதிய ஸ்ரீமத் பாகவத நூலை அடிப்படையாக வைத்து புதிய உலக சாதனை செய்து கவனம் ஈர்த்துள்ளனர். இவரது சாதனையை நேரடியாக கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் சகோதரர்கள் இருவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி சிறப்பித்தார். சென்னை ஓமாந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மொரிசியஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மனை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கட்டமைப்புகளை மொரிசியஸ் நாட்டில் செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கட்டுப்பாட்டுத்துறை ஆணையர் லால் வேனா, இந்திய ஓமியோபதி துறை ஆணையர் விஜயலட்சுமி, நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் ஆகியோர் உடன் இருந்தனர். டெல்லியில் ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த அனுஷ்கா தாக்கூர் 2வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தி. தூத்துக்குடியில் தாளமுத்து நகர் முத்தாரம்மன் ஆலயத்தில் தசரா திருவிழாவையொட்டி பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து வருகின்றனர். இதில் பக்தர் கணேசன் நேர்த்திக்கடனாக தனது உடலில் முதுகு, கால் என 6 இடங்களில் அழகு குத்தி பறவை காவடி எடுத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தார். இந்த பறவை காவடி ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டி ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலில் பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர், விபூதி, தேன் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு வடமாலை, வண்ண மலர்கள் ஆகியவற்றால் சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்ச கற்பூர தீபாரதனை நடைபெற்றது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.